ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே அப்படின்னா அதை வந்து கட்டி காப்பாற்றி அதை தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்லவே இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதையும் பிரேக் பண்ணாமல் அதை மீறி நமக்குன்னு ஒரு வழி வகுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அதிலேருந்து க்ரியேட் பண்ணி பெருசாக வரணுங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்து படங்களுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பாதையை வந்து அவர் வகுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவரோட படம் வரும்போதும் அந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு அவர் போட்ட உழைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமுமே அவருக்கு வந்து ஒரு தனியாக தெரியும் இவரோட படமாக அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அவரோட ஐடென்டிட்டி அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் மேலே 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 நிறைய படங்கள், நிறைய ஸ்டார்டம் அவருக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு டவுட்டே கிடையாது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு லக்கை பற்றிலாம் தெரியல, ஆனால் நிறைய காதலோட மனைவி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பெருசாக வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்ட் ஹீ இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், வெரி ஹேண்ட்ஸம், வெரி டேலண்டட். கௌதம் கார்த்திக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹாய் தம்பி, நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மீடியா நண்பர்கள், என் ரசிகர் குடும்பங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து உங்கள் சப்போர்ட் காட்டுறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இது ஆப்வியஸ்லி பொன்குமார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறையா கஷ்டங்களை பார்த்து அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் டைமிங் இங்கே கொடுத்ததுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் சிவகார்த்திகேயன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்ம எப்போ ஃபஸ்ட்டு லண்டனில் மீட் பண்ணோமோ நீங்கள் என்னை எப்படி பார்த்து பழகினீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க, ஒரு பிரதராக. அண்ட் உங்கள் அன்பு, உங்கள் பாசம் வந்து எல்லாரும் மனசுலையும் என் மனசுலையும் சேர்த்து ஒரு இடம் நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் வளரணும்னு எனக்கு பெரிய ஆசை. அண்ட் நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க, இங்கே போகணும், இதுதான் என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ பிரதர், நீங்கள் வந்து இங்கே சப்போர்ட் காட்டினதுக்கு. அண்ட் என்னோட இயக்குனர் ராஜ்குமார் சார் அங்கே இருக்கார். ராஜ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இங்கே வந்ததுக்கு கொஞ்சம் இங்கே மேலே வரீங்களா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் அங்கே உட்கார்றது. எனக்கா ஒரு டைமில் என் கரியர் ட்ராப் ஆகும்போது என்னை தூக்கி வச்சு நிற்க வைக்கிறவர் அங்கே தான் இருக்கார். அது எனக்கு செட் ஆகலை, அவர் இங்கே இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் அவருக்காக ஒரு சேரை இங்கே போடலாமா? ராஜ் ப்ளீஸ் கம், ப்ளீஸ், எனக்காக. ஸோ ராஜ்குமார், நீங்கள் வந்து இப்போது அடுத்தது நம்ம பிரதர் சிவகார்த்திகேயன் சார் கூட பண்ண போகிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. டூ ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர். அண்ட் ஸோ தேங்க்யூ. நீங்களும் இங்கே வந்து உங்கள் சப்போர்ட் காட்டினதுக்கு. யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ. அண்ட் மிக முக்கியமாக நான் வந்து இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணதுக்கு ஒரு காரணமே ஏஆர் முருகதாஸ் சார் தான். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போயிடுச்சு, ஆப்வியஸ்லி ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னெலாம் இருக்கும்போது. அந்த டைமில் முருகதாஸ் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை நம்பிட்டு இந்த ப்ராஜெக்டில் இறங்குப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ ஏற்கனவே எனக்கு ரங்குன்னு கொடுத்த தயாரிப்பாளர் வந்து என்னை இங்கே கூப்பிடும்போது கண்டிப்பாக கண்ணு மூடிட்டு வந்துட்டேன். அண்ட் அதனால தான் எனக்கு 1947 ஒரு ப்ராஜெக்ட், என்னோட ஃபேவரட் ப்ராஜெக்ட் வந்து என் கைக்கு வந்தது. ஸோ முருகதாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் நம்பி கொடுத்ததுக்கு. அண்ட் ஓம் பிரகாஷ் பாத் சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து யூ ரியலி ஹெல்ப் திஸ் ப்ராஜெக்ட் ப்ளூம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் நம்ம ஷூட் பண்ண இடத்துல வெள்ளூரில் இருக்கிற படவேடு ஊர். ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. எனக்கு அங்கே இருக்கிற வீடுங்களில் நம்மளுக்கு இன்னும் ஒரு ரூமை ஒதுக்கி தள்ளி நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது சாப்பாடை போட்டு நம்ம அங்கே தங்க வச்சு ஷூட்டிங்கில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வரும், சவுண்டு அது இதுன்னு நைட்டில் தூங்க முடியாத லெவலுக்கு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும். இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம கூடவே நின்று நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து அதை ஹெல்ப் பண்ணி
எல்லாமே பண்ணதுக்காக படவேடு ஊரோட மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி ஆச்சுன்னா உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்வியஸ்லி டி சந்தானம் சார் அந்த ஊரில் ஒரு 4 ஏக்கர் கிரவுண்டில் வந்து ஒரு கிராமம் சென்காடுன்ற ஒரு கிராமமே உருவாக்குனார். அன்பிலீவபிள். அவர் எவ்வளோ உழைச்சி அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பட்ஜெட்டு இதெல்லாம் பார்க்காம ஒரு சிரிச்ச முகத்தோட அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி இப்போ நம்ம கூட அவர் இல்லை அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி பேட். பட் இந்த படம் வெற்றி ஆச்சுன்னா இதை நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். எனக்கு நோபடி டிசர்வ்ஸ் திஸ் மோர் தென் யூ சார். நீங்கள் எங்கே இருக்கிறாலும் இந்த படம் உங்களுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தானம் சார். அண்ட் கமிங் டு ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம காஸ்டியூம் பெருமாள் சார் 300 ஆர்டிஸ்ட்டுக்கும் கண்டினியூட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டான அந்த டேக் நம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கு, அண்ட் எடிட்டர் சுதர்ஷன் சார் ஃபாஸ்ட்டாக எல்லாமே எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் டக்குன்னு கட் பண்ணியிருக்காரு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அப்புறம் நம்ம மேக்கப் அப்துல் சார் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் கரெக்டான கண்டினியூட்டியை பார்த்து கரெக்டான இடத்துல எங்கே காயம் இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல கூட அந்த ஜம்ப் எல்லாம் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ டு மை பர்சனல் டீம், என்னோட மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாருமே அவங்க ஒர்க் பண்ணாங்க. டெய்லி என் கூட நைட் அண்ட் டே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாங்க தூக்கம் இல்லாமல். ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அண்ட் டு த பிஆர் டீம் ஹியர், D1 டீம், ஸோ தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அது வந்து ராஜசேகர் மாஸ்டர் அண்ட் டீம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாங் வந்து ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி டான்ஸ் வந்து தினேஷ் மாஸ்டர் அண்ட் லீலா மாஸ்டர் இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தினேஷ் மாஸ்டர். இன்னும் மறுபடியும் ஒரு வாட்டி அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஐம் வெரி ஹாப்பி. அவர் வந்து இந்த ஒரு சின்ன இடம், இந்த லெவல் கூட இருக்காது அந்த இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பிரமாதமான சாங் கொட்டிக்கார பாயில நம்மளுக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் எல்லாத்தையும் ஆட வச்சார். எல்லாத்தையும் சந்தோஷமாக அங்கே நம்ம ஷூட் பண்ணுறோமோ இல்லையோ ஸ்டெப்பு கொடுக்காம நம்ம பாடியில் ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டார். அது அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ தினேஷ் மாஸ்டர் தேங்க்யூ. லீலா மாஸ்டர் வந்து சீனிக்காரி பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக கடலில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டான்ஸராக தான் இருந்தாங்க பிருந்தா மாஸ்டருக்கு. ஸோ எனக்கு வந்து என் ஃபஸ்ட்டு சாங்லேருந்து அவங்கள எனக்கு தெரியும். ஏலே கிச்சான்லேருந்து மூங்கல் தோட்டத்துலேருந்து அடியே சாங்லேருந்து நெஞ்சுக்குள்ளே எல்லாமே அவங்க தான் என் கூட இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர் லெவலுக்கு வந்திருக்கீங்க அண்ட் என்னையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் நிறையா சாங்ஸ் டைரக்ட் பண்ணணும், நீங்கள் பெரிய ஹைட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும் லீலா மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் இந்த பியூட்டிஃபுல் சாங் நமக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சாங்ஸ்ன்னு பேசும்போது இந்த விழாவோட நாயகன் ஷான் ரோல்டன், யூ ஆர் ஃபென்டாஸ்டிக். உண்மையாக சொல்லணும்னா அவர் அவ்வளோ சில்ட் அவுட்டாக இருக்கார், அவ்வளோ ஜாலியாக இருக்கார். ஆனால் அவ்வளோ மியூசிக் நாலேஜ் இருக்குது அவருக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியும். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணி விட்ருவாங்க. இவர் அந்த கேப்பு வந்து ஒரு சைலன்ஸாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே யூஸ் பண்ணுவார். அது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் இவர் பண்ணியிருக்காரு ஒரு பல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் தட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான மியூசிக் டைரக்டர். அண்ட் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் யூ வில் டூ ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி ஒரு ஆல்பம் எனக்கு கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு யூ அண்ட் தி என்டையர் டீம், லிரிசிஸ்ட் டீம், சிங்கர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஆல் ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் நமக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மிக முக்கியமாக டிஓபி செல்வகுமார், அவரை பற்றி நிறையா எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இருக்குது நிறையா பேசுகிறதுக்கு. எனக்கு அவர் தான் என் ப்ராஜெக்ட் ஹரே ஹரே மாதேவ் என் கூட பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கு முன்னாடி மாநகரம். ஸோ மாநகரத்தில் வந்து அவர் 6 மாதமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டைம் கொடுத்ததுனால பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஹரே ஹரே மாதேவில் வந்து கொஞ்சம் அந்த டைம் இல்லாததுனால அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார், எனக்கு திருப்தியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தார். நான் அப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நம்ம 2 பேருக்கும் கிடைக்கும், அந்த டைமில் நீங்கள் பின்னி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு உங்கள் திறமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அடுத்தது பார்த்தா நம்ம 1947 2 பேரும் இறங்குறோம். அவர் தான் இதில் டிஓபியாக வராதுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் பிகாஸ்
அவருக்கு அந்த திறமை இருந்தது. அண்ட் அவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பார். நம்ம ஷாட் எடுக்கலான்னு சொன்னாலும் அவர் முடியாது, இந்த ஷாட் இப்போ கரெக்டாக வராது, சன் ரொம்ப லோ ஆகிட்டு இருக்கு, இல்லாட்டி சன் ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னு சொல்லுவார். ரெண்டாவது ரொம்ப ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர். சப்போஸிங் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஷாட் ரீடேக் எடுக்கிறதுல கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார்னா, இல்லை நான் வேறு ஷாட் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு நம்மக்கிட்ட பர்சனலாக வந்து சொல்லி பொன்குமார் கிட்ட போய் வேறு ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஸோ செல்வகுமார், ஆஸ் அ டியர் ஃப்ரெண்ட், யூ ஆர் ஃபென்டாஸ்டிக், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் கம்மிங் டு புகழ் பிரதர், உண்மையாக நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு நட்பு நமக்குள்ளே வரும்னு. எனக்கு நீங்கள் அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டட். புகழை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அவர் வந்து கடலூர்லேருந்து இங்கே வேலைக்காக வந்தாப்புல, வந்த ஸ்பாட்டில் யாரோ அவர் பர்ஸை திருடிட்டு போயிட்டாங்க. அவர் எதுவுமே இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாப்பாடுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் ஒரு மெக்கானிக் வேலையை பார்த்து, அங்கே மெக்கானிக் வேலை கூட தெரியல, அங்கேயே வந்து கற்றுக்கிட்டு அப்படியே படிப்படியாக ஒரு இடமா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு வளர்ந்தக்கூடிய ஒருத்தர் புகழ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் வேறு லெவலுக்கு போகணும். அதுக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கூடவே நான் நிற்பேன் புகழ். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து 6 அடி ஹைட்டு கிடையாது, என்ன மாதிரி ஒரு ஹைட்டு கிடையாது, கரெக்டு. ஆனால் உங்கள் மனசு வந்து 12 அடி ஹைட்டில் நிற்குது புகழ். நீங்கள் வேறு லெவல், உண்மையாக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் எனக்கு ஒரு குடும்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரேவதி. இதுதான் நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு என்னால் நம்பவே முடியல. அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ சீன்ஸ் பண்ணுவோம், நான் வந்து ஒரு சீனாக படிச்சுட்டே இருப்பேன், பயங்கரமாக இன்னும் மனப்பாடு பண்ணிவிட்டு எப்படியாச்சும் அந்த கேரக்டர் கொண்டு வரணும் அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க வேற ஒரு புக்கு படிச்சிருப்பாங்க, என்னன்னு பார்த்தா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்கள் ரெண்டும் ஒரே டைமில் பண்ணுறீங்களா, ஒரு ஸ்கிரிப்டும் படிக்கிறீங்க எக்ஸாமும் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ஒரு கேரக்டர் அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கேன். உண்மையாக உங்களை இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் உங்கள் மேலே என்ன சொல்கிறது, வில் ஃபால் இன் லவ் வித் யூன்னு சொல்லிடலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். கம்மிங் டு தி ரெஸ்ட் ஆஃப் மை ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட், நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் எனக்கு அந்த மனசு வரல. அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் தயவுசெய்து என் கூட எங்கள் மேலே ஸ்டேஜில் வரீங்களா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாரும் ஜூனியர் எம்ஜிஆர் சார் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க ப்ளீஸ், எனக்காக வாங்கலேன். இவங்க தான் என்னோட 1947 குடும்பம்னு சொல்லலாம். எனக்கு எல்லாமே என் கூடவே இருந்தாங்க. அந்த வெயில், அந்த சூடு, அந்த பனி எல்லாமே, அதெல்லாம் கஷ்டங்களும் தாங்கி என் கூடவே நின்று என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோட 1947 குடும்பம். இவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. இவங்க தான் இந்த படத்தோட கோர். இவங்க எல்லாருமே ஒருத்தரும் இந்த கேரக்டர் வந்து உள்ளு வாங்கி இப்போ ஒரு சம்பளம் வாங்கிட்டு எந்த மாதிரி வந்து நடிக்கிறோன்ட்டு இல்லாம அந்த கேரக்டரா வாழணும், இந்த கேரக்டருக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி வந்து நின்னவங்க. பனியா இருக்கட்டும், நைட்டா இருக்கும், ராவ பகல எல்லாமே பயங்கரமா நின்று பயங்கர கோஆபரேஷன் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. And thank you. And இதுக்கு மேலே ஒன் மோர் டீம், இது எல்லாம் அசெம்பிள் பண்ணி ஸ்ட்ராங்காக இந்த ப்ராஜெக்டை வந்து அசெம்பிள் பண்ணி கொடுத்தாங்க நம்ம என்எஸ் பொன்குமாரோட அசிஸ்டன்ஸ். எல்லாரும் நீங்கள் மேலே வரீங்களா ப்ளீஸ்? பிஹைண்ட் த சீன்ஸில் இருந்தவங்க எல்லாமே முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். இங்கே வாங்க, ஒரு டீமாக நிற்கலாம் இந்த ஸ்டேஜ் மேலே. வாங்க எல்லாரும். உதய், ஃபரான், குமரன், விவேகா, மதன், எல்லாருமே. யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க, அவன் மேலே வாங்க ப்ளீஸ். ஸ்ரீதர், எஸ் ஸ்ரீதர் வாங்க. ஸோ பிரபு எங்கே இருக்காப்புல? வாங்க பிரபு. மதன் சார் வாங்க சார். குமரன் சார் எங்க வந்துட்டாரு. சூப்பர் குமரன், தேங்க்யூ ப்ரோ. ஸோ இதுதான் என்னோட 1947 டீம். எல்லாருக்கும் பாருங்க, இவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மேலே என் ரசிகர்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் என் கூட வந்து நின்று இருக்கீங்க.
கொரோனா டைமில் பயங்கரமான அடி வாங்கினேன் நான். என்னால் எந்திரிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த டைமில் எனக்கு என் மேலே நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த டைமில் நீங்கள் எல்லாருமே என் கூட வீடியோ காலில் வந்து ஒருத்தராக எனக்கு ஒரு ஆறுதலை சொல்லி என்னை தூக்கி வச்சு இது வரைக்கும் என் கையை பிடிச்சி நின்னீங்களே. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களை திருப்திப்படுற மாதிரி இந்த ப்ராஜெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த குடும்பம் தான். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.